வணக்கம், இது ரத்னம் கிச்சன். நான் உங்கள் கரண், பிரான்ஸ்ல இருந்து. இன்றைக்கு ஒரு அருமையான சிக்கன் மென்த் சிக்கன் ஃப்ரை, அதாவது புதினா இலை அரைச்சி போட்டு அது செய்கிறது எப்படின்னு காமிக்கிறேன். கோழியில் பூசி பெரட்டி உருட்டி அதை ஊற வச்சுட்டு அப்புறம் அதை பொரிச்சு எடுக்கணும். அந்த செய்முறையை ஒவ்வொன்றா காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் கோழிக்கால், இங்கே பாருங்க, கோழிக்கால் சுத்தம் பண்ணி இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கிறேன். இது முழுக்கால், மற்றது இது அந்த கிண்டக்கால். அப்போ ரெண்டும் சேர்த்து 1 கிலோவும் 800 கிராம் இருக்குது. எல்லாம் சுத்தம் பண்ணி வெட்டி வச்சிருக்கிறேன். இப்போ இதை அரைச்சி எடுக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், 1 துண்டு இஞ்சி, 4 பூண்டு, இது பச்சை மிளகாய், தோட்டத்தில் உள்ள பச்சை மிளகாய் சின்ன இருக்கிறதுனால ஒரு கொஞ்சம் எடுத்துருக்கேன். நான் ஒரு 15 எடுத்துருக்கேன். உரைப்புக்கு பொறுத்து போடலாம். இது சின்ன நிறையா உரைப்பு குறைவாக இருக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சம் கூட போடுறேன். உங்களுக்கு உரைப்பு கூட வேணும்னு சொன்னால் கூட போட்டு செய்யலாம். அதே மாதிரி 2 பெரிய வெங்காயம். இப்போ இதை வெங்காயம் எல்லாத்தையும் வெட்டி, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் வெட்டி போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். அதை அரைச்சி எடுக்கல எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் இப்படி சின்ன சின்னதாக வெட்டி போட்டேன். இதை மிஷினில் போடுவோம். போட்டுட்டு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பச்சை மிளகாய் அதை முழுசாக போடலாம். என்ன சொன்னால் சின்னந்தான் பச்சை மிளகாய், அதோட இந்த புதினா எல்லாம் போட்டுட்டு இதுக்கு பெரிய கரண்டியால் ஒரு 3 கரண்டி எண்ணெய் விடுவோமா. அதோட தேவையான அளவு உப்பு. நான் சின்ன கரண்டியால் 1 கரண்டி கல் உப்பு போடுறேன். தேவையை பொறுத்து போடலாம். நான் இதை முதல் போடுறேன். போட்டுட்டு இப்போ அரைச்சி எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், அரைச்சி எடுத்துட்டேன். தண்ணி ஒன்றும் விட தேவையில்லை. ஏன்னா வெங்காயம் அதோட அந்த எண்ணெய் விட்டதுனால இந்த மாதிரி அரைச்சி சூப்பராக எடுத்தாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு 1 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் இந்த கோழிக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதையும் இதோட சேர்த்து பிரட்டி போட்டு தான் இந்த சோஸ் அதோட சேர்த்து பிரட்ட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இதை இப்போ இந்த கோழியோட சேர்ற மாதிரி கிளறி விடுவேன். இந்த மாதிரி எல்லாம் சேர்ற மாதிரி கிளறி போட்டு இப்போ இந்த பாருங்க, இந்த அரைச்சி வச்ச சோஸ் இருக்குல்ல, இதில் நான் இதில் பாதியை தான் இதில் விட போகிறேன். பாருங்க, இந்த மாதிரி பாதியை விட்டு எல்லாம் சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிருவோம். ஊற வச்சுட்டு பிறகு அடுத்தது என்ன செய்யறோன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இந்த கோழி பொரியலுக்கு அதாவது இந்த புதினாவில் செய்த கோழி பொரியலுக்கு சோஸ் செய்ய போகிறேன். அதுக்கு நான் 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு 2 கரண்டி பெரிய கரண்டி எண்ணெய் விட்டேன். நான் அதில் நல்லா கொதிச்சு எண்ணெய். இப்போ இந்த வெங்காயத்தை போடுவேன். போட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயத்தை போட்டுட்டு அந்த வெங்காயத்தோட சேர்த்து ஒரு கொஞ்சமாக உப்பு போடுவோம். ஏன்னா ஏற்கனவே பாருங்க, இந்த சோஸ் செய்து வச்சுருக்கேன். பாருங்க, இந்த பாதி போட்டு பாதி எடுத்து வச்சுருக்கேன்ல, இந்த இதில் சோஸ் செய்ய போகிறோம். இந்த புதினா சோஸ் சரியா. அதனால் உப்பு ஏற்கனவே போட்டதுனால இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டால் இந்த வேகும். நான் இந்த சின்ன கரண்டியால் ஒரு 1/2 கரண்டி உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு இது நல்லா வேகட்டும். வெந்த அப்புறம் தான் இந்த சோஸை ஊற்றி கிளறி செய்யணும். அது எப்படி செய்யணும் காமிக்கிறேன். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால், இந்த வெங்காயம் பாருங்க இந்த மாதிரி வதங்கி வந்துருச்சு. இது ஒரு 80% வதங்கிருச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்ச சோஸை விட போகிறேன். விட்டுட்டு அதை வடிவாக எல்லாம் சேர்ற மாதிரி கிளறி போட்டு நான் இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி போட்டு இதோட விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால், இந்த பாருங்க, இந்த தண்ணியை விட்டாச்சு. இப்போ அடுப்பை ஒரு மிதமான சூட்டில் குறைச்சி விடுவோம்.
அப்போ தான் அது கொஞ்சம் நின்று இந்த சோஸில் உள்ள அந்த பச்சை வாடை இருக்குல்ல அதெல்லாம் எடுபட்டுரும். அப்போ தான் பிறகு சோஸ் நல்லா இருக்கும் ஊற்றி சாப்பிடல. இதுக்கு இது கொஞ்சம் நல்லா வெந்து வந்த பிறகு இதுக்கு வேறு கொஞ்சம் அதாவது வந்து சோளமாக இருக்குல்ல அதை கொஞ்சம் கரைச்சி விடணும். அப்போ அந்த சோஸ் வந்து கொஞ்சம் கெட்டியாக வரும், நல்லா இருக்கும். இது வந்து நீங்கள் இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரித்து அதோட தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். கோழி பொரிச்ச கோழிக்கு மேலே ஊற்றிட்டு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். சரி, அப்புறம் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி சோளமாக எடுத்து இங்கே பாருங்கள் இந்த தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்குறேன். இது வந்து பாருங்கள் இப்போ ஒரு 5 நிமிஷம் வந்து இப்படியே வந்து இந்த என்னது புதினாவோட பச்சை வாடை அந்த வெக்கையெல்லாம் அடங்கிருச்சு பாருங்கள். இந்த எண்ணெய் தன்மை மேலே வந்ததுனால இப்போ வந்து இதை விட்டு கிளறுவோம். இதை வந்து வடிவாக எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறலாம். சோளமா இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கோதுமைமா இல்லாட்டிக்கு கடலைமா கூட கொஞ்சம் கரைச்சி விடலாம், அதுவும் நல்லா இருக்கும். இப்போ பாருங்க இதை வந்து விடாமல் ஒரு நிமிஷம் கிளறணும். கிளறி போட்டு அடுப்பை நிப்பாட்டி விட வேண்டியதான். அருமையான சோஸ் ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க இங்கே அருமையான சோஸ். இது வந்து நீங்கள் அந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரீத்துக்கும் மற்றது கோழி பொரியலுக்கும் மேலே ஊற்றி சாப்பிட அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள் அருமையாக இருக்கும். எல்லாம் செய்த பிறகு மொத்தமாக எல்லாத்தையும் காமிக்கிறேன், சரியா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்கள் இது 1 மணி நேரமாக ஊறிடுச்சு. இந்த பாருங்கள் நல்லா ஊறிருக்கு. இதை வந்து நான் வந்து இப்போ வந்து இந்த ரஸ்க்கு தூள் அதில் போட்டு எடுத்து பொரிக்கணும். இப்போ இதில் போட போகிறோம். ஒவ்வொன்றா போட்டு எடுப்போமா. இந்த பாருங்கள் இந்த ரஸ்க்கு தூளில் வந்து எல்லாம் சேர்கிற மாதிரி, சரியா? இந்த மாதிரி செய்யக்கல பிள்ளைகளுக்கு விருப்பம் இருக்கும், டேஸ்ட்டும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் செய்து எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க இந்த ரஸ்கில் போட்டு எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நீ பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் கொதிக்க வச்சுட்டேன். இப்போ பொரிச்சு எடுப்போம் வாங்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் கொதிச்சிருச்சு. எண்ணெயை முதல் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த கோழி எல்லாத்தையும் போட்டுட்டு பிறகு வந்து அடுப்பை குறைச்சி விடுவோம். அப்போ தான் நின்று வேகும். இல்லைன்னு சொன்னால் அப்புறம் உள்ளுக்குள்ளே வேக ஆரம்பிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாதி வெந்ததுக்கு பிறகு நான் அடுப்பை மறுபடியும் கூட்டி விட்டுருக்கேன். அப்போ தான் அந்த பொரிஞ்சு வரும். இல்லாட்டி வந்து எண்ணெய் தன்மை இருக்கும் மேலே. அப்போ முதல் வந்து எண்ணெய் சூடாக இருக்கும்போது போட்டுட்டு பிறகு வந்து கோழி எல்லாத்தையும் போட்டுட்டு பிறகு வந்து அடுப்பை குறைச்சி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் அது வேகணும். வெந்த பிறகு திருப்பி வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து அடுப்பை கூட்டி விட்டால் தான் வடிவாக பொரிஞ்சு எண்ணெய் ஒன்றும் இல்லாமல் இருக்கும். எண்ணெய் இருக்கும், ஓரளவு நல்லா குறைஞ்சிருக்கும். செய்து போட்டு பார்த்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அருமையான கோழி பொரியல், அதாவது வந்து புதினா அரைச்சி அந்த சோஸில் வந்து ஊற வச்சு செய்தது அருமையான கோழி பொரியல். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரித்து அதுவும் அந்த புதினா ஆயில் உள்ள அரைச்சதில் வந்து சோஸ் எதுனா அவ்வளோத்துக்கு இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து தொட்டு சாப்பிட்லாம். அதோட இந்த பொரியல் எடுத்து இந்த சோஸை தொட்டு சாப்பிட அவ்வளோது சூப்பராக இருக்கும், சரியா? அருமையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த அருமையான பாருங்க புதினா இலை அரைச்சி சோஸில் வந்து செய்து பொரிச்சு எடுத்த இந்த KFC மாதிரி இருக்கும் இந்த கோழி பொரியல். உள்ளுக்க வந்து வித்தியாசமான ஒரு டேஸ்ட் இருக்கும், அருமையாக இருக்கும், சாப்பிட வேறு லெவல். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா முதல்ல செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முன்னும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.